நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்கும் நோக்கத்தில் மஹிந்த ராஜபக்ச தீட்டும் திட்டம். உல்லாச விடுதியில் ரகசிய பேச்சுவார்த்தை. சற்றுமுன் முல்லைத்தீவில் நிலநடுக்கம். ஆதரவளித்தவர்களையே அரசாங்கம் காட்டிக் கொடுத்து விட்டது என்று நாமல் கொந்தளிப்பு. மாகாண சபை தேர்தலுக்கு 2026 சாத்தியமே இல்லை, அமைச்சர் நலிந்த. திருகோணமலையில் கடற்படையின் ரகசிய சித்திரவதை முகாமை அம்பலப்படுத்திய CID வெளியாகிய திடுக்கிடும் பின்னணி. இன்று மீண்டும் மாத்தளையில் நிலச்சரிவு. தொழில் மற்றும் உயர்கல்வி பெறும் உரிமையை எந்த ஒரு குழந்தையும் இழக்கக்கூடாது என்கிறார் பிரதமர் ஹரணி அமரசூரிய. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெளிவாக தெரிந்து கொள்ள News1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். கமெண்ட்ஸில் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய மகன் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்காக தனது சுகவீனத்தையும் கவனிக்காது காலியில் உள்ள டட்லி ஸ்ரீசேனாவுக்கு சொந்தமான அரளிய பீச் ஹோட்டலில் தனது அரசியலில் நெருங்கிய இரு நண்பர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நாமல் இப்பொழுது அடிக்கடி கருத்துக்களை பதிவிடுவதும் ஆளும் அரசாங்கத்தை அடிக்கடி குறை கூறி வருவதும் தனக்கு என்று ஒரு அடையாளத்தையும் மக்களின் ஆதரவையும் பெறும் நோக்கம் என்று தெளிவாக தெரிகின்றது. நாமல் எதிர்கால ஜனாதிபதி ஆவதென்றால் அவருடன் ஒரு பலமான அரசியல் பின்புலம் இருக்க வேண்டும். இன்று நாமலோடு இருப்பவர்களான குட்டியாராச்சி, DP சாணக்க, மிலிந்த ராஜபக்ச என்று பலரை அடுக்கிக் கொண்டே போனாலும் பலமான அரசியல்வாதிகள் என்று யாரும் இல்லை. இவர்களின் பேச்சு மக்களிடம் பெருவாரியாக ஈடுபடாது. நாமலின் ஒவ்வொரு செயற்பாடுகள் பேசுபொருளாக்கப்பட்டாலும் அதில் காத்திரமான செயற்பாடுகள் எதுவும் இருக்கவில்லை என்பதோடு எதிர்க்கட்சி தலைவர் சஜித்தின் காத்திரமான செயற்பாடுகள் குறைவு என்பதால் நாமல் வெளிப்படையாக பேசப்படுகிறார். ஆளும் அரசுக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையில் எதிர்க்கட்சி இதுவரையில் இல்லை. இதற்காகவே மஹிந்த இவ்வாறான சந்திப்புகளை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டலஸ் அழகப்பெரும தென் மாகாணத்திலும் மட்டுமல்ல, நாட்டில் பெரும் அரசியல்வாதி என்பதோடு கடந்த காலங்களில் கோட்டபாயவோடு முரண்பட்டு கொண்டு மஹிந்த குடும்பத்தை விட்டும் அரசியலை விட்டும் விலகியிருந்தார். நாமலின் பல நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ளவில்லை என்பதோடு ஆனால் மஹிந்தவுடன் உள்ள நெருக்கமான நட்பை பேணி வந்துள்ளார் என்றும் வீரசுமன வீரசிங்கவும் முக்கியமானவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரையும் மஹிந்த சந்தித்து நீண்ட நேரம் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். நாமலுக்காக தனது பழைய அரசியல் நண்பர்களை எப்படியாவது இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தனது வயதையும் பொருட்படுத்தாது பணியில் இறங்கியிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் அதிகம் இப்பொழுது பேசுபொருளாகியுள்ளது. நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக முயற்சிக்கும் சந்தர்ப்பத்தில் இவருக்கு நாளை மறுதினம் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் நிலையில் கைதாக வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கடலில் சிறிய நிலநடுக்கம் ஏற்பட்டதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. 3.6 ரிக்டர் அளவுகோலாக இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதோடு நாட்டின் அனைத்து நில அதிர்வு கண்காணிப்பு நிலையங்களிலும் நேற்று நிலநடுக்கம் இரவு பதிவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஹொரவபொத்தான, ரோட்டோவெவ, மொரவெவ, குச்சவெளி, கிண்ணியா, திருகோணமலை உள்ளிட்ட பல பகுதிகளில் இதன் தாக்கம் உணரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலப்பனையில் உள்ள இலங்கை போக்குவரத்து கழக டிப்போவுக்கு சொந்தமான பேருந்து நில்தண்டாகிண்ணையிலிருந்து தெரிபகா ராசிங் கொல்லவில் இருக்கும் முதல் வளைவில் 50 அடி பள்ளத்தில் விழ முற்பட்ட போது பேருந்தின் சாரதி பிரேக்கை பயன்படுத்தி பேருந்தை நிறுத்தி பலரது உயிரையும் காப்பாற்றியுள்ளார். டித்வா சூறாவளி காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்ட வீதியில் ஒரு கூர்மையான வளைவில் இன்று திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக குறித்த பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்துள்ளதோடு விபத்து குறித்து 48 வயதுடைய சாரதி கருத்து தெரிவிக்கும் போது இன்று காலை பேருந்து நில்தண்டாகிண்ணையிலிருந்து தெரிபகாவுக்கு சென்று கொண்டிருந்த போது அந்த வீதியில் உள்ள ராசிங்கொல்ல பகுதியில் உள்ள வளைவில் பலத்த இடி சத்தம் கேட்டது. நான் அந்த நேரம் பிரேக்கை அழுத்தி பேருந்தை நிறுத்திவிட்டேன். அந்த நேரம் பேருந்தில் 40 பயணிகள் இருந்துள்ளனர். நான் பேருந்தை நிறுத்திவிட்டு வெளியே வந்தபோது பேருந்தின் இணைப்பு 2ஆக உடைந்திருந்தது என்றும் தெரிவித்துள்ளதோடு 40 பேரின் உயிரை காப்பாற்றிய சாரதியை பலரும் இப்பொழுது பாராட்டி வருகின்றனர். மாகாண சபை தேர்தல் நடக்குமா இல்லையா என பலர் கேள்வி எழுப்பும் நிலையில் இந்த ஆண்டு தேர்தலை நடத்துவது சாத்தியமற்றது. இருப்பினும் தேர்தலை நடத்துவதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். டித்வா தாக்கத்தின் பின் இலங்கையை மீள கட்டியெழுப்பும் திட்டத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாலேயே தேர்தலுக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற குழு கூட்டத்தின் பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண அரசியல் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு விரைவில் தீர்வு எட்டப்படும். அதற்குரிய ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சகல தரப்பினருடனும் கலந்துரையாடி முரண்பாடற்ற தீர்வினை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கையை மீள கட்டியெழுப்பும் திட்டத்துக்குள் மாகாண சபை தேர்தலையும் உள்ளடக்குங்கள். அப்போதுதான் பல பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணலாம் என்றும் தெரிவித்துள்ளார்.
எதிர்க்கட்சியாக இருந்த நேரம் தங்களுக்கு ஆதரவளித்த இளைஞர்களையும் ஆசிரியர்களையும் தற்போதைய அரசாங்கம் காட்டிக் கொடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் இருக்கும் ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் நியமனங்கள் குறித்தும் இதன்போது நாமல் அரசுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். தற்போது தகுதியுள்ள நபர்களுக்கு அரசியல் காரணங்களுக்காக நியமனங்கள் மறக்கப்பட்டு வருவதாக குற்றம் சுமத்திய இவர், நியமிக்கப்பட வேண்டிய பல ஆசிரியர்கள் தேவையான தகுதிகளை கொண்டுள்ளதாகவும் அவர்களின் ஆட்சேர்ப்பு செயல்முறைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்துள்ள போதிலும் அரசாங்கம் அவர்களை புறக்கணித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் அசாதாரண சூழ்நிலைகளிலும் மாணவர்களின் கல்வியை தொடர அர்ப்பணிப்போடு செயற்பட்ட ஆசிரியர்கள் தற்போது தங்களின் அரசியல் சார்பு காரணமாக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார். இவை யாவும் ஆளும் கட்சியோடு இணங்காதவர்களை முடக்கும் ஒரு திட்டமிட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல் என குறிப்பிட்ட நாமல், இளைஞர்களுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அரசாங்கம் போராட்ட காலங்களில் உதவியவர்களை இப்பொழுது கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை கடற்படை தலைமையகத்தில் நிலத்துக்கு கீழ் இருக்கும் பகுதி கடற்படையினரால் கடத்தப்பட்டவர்களை தடுத்து வைக்கும் ரகசிய தளமாக பயன்படுத்தப்பட்டமை இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. குற்ற புலனாய்வு பிரிவால் இது தொடர்பான விரிவான விசாரணை அறிக்கை பொல்காவல நீதிமன்றத்தில் இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா கடற்படையின் மிரட்டி பணம் பறிக்கும் கும்பலால் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த 11 பேர் கடத்தப்பட்டு கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் காணாமல் ஆக்கப்பட்ட ஒருவரின் மனைவியினால் தாக்கல் செய்யப்பட்ட தனி வழக்கிலேயே குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த முகாமின் வளாகத்தில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டவர்கள் பற்றிய விரிவான விடயங்கள் இந்த அறிக்கையில் உள்ளடங்குவதோடு காவலில் இருந்த நேரம் அவர்கள் அனுபவித்ததாக சொல்லப்படும் சித்திரவதைகளை விவரிக்கும் கைதிகளாக இருந்தவர்களின் வாக்குமூலங்களிலிருந்து பெறப்பட்ட தகவல்களும் இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் எந்த ஒரு குழந்தையும் பொருளாதார சிக்கல்களால் தொழில் கல்வி அல்லது வேறு எந்த கல்வி வாய்ப்பையும் ஒருபோதும் இழக்காத முறையில் அரசாங்கத்தின் அனைத்து மூலோபாய திட்டங்களும் தயாரிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தொழில் கல்வி துறையோடு இணைக்கப்பட்ட நிறுவனங்களின் பட்ஜெட் மற்றும் மூலோபாய திட்டமிடல் குறித்த பட்டறையில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளதோடு முக்கிய நிறுவனங்களின் மேம்பாட்டு திட்டங்களையும் அவற்றோடு இணைக்கப்பட்ட நிறுவனங்களின் திட்டங்களையும் தேசிய பொருளாதார மேம்பாட்டு திட்டத்துக்கு ஏற்ப சீரமைப்பது அவசியம் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வி நிறுவனங்கள் தொழில்முறை அறிவை கொண்ட நபர்களை உருவாக்குவது போல மற்றவர்கள் மீது கருணை மற்றும் அவர்களில் தார்மீக மதிப்புகளை வளர்க்க சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மனித இரக்கம் நிறைந்த நிபுணர்களை உருவாக்குவதே எங்களின் நோக்கம் என்றும் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பொருளாதார சிரமங்களோடு இருக்கும் குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகள் தொழில் கல்வியில் நுழைந்து அவர்களின் எதிர்காலத்தை வெல்வதற்கான பாதைகளை மேலும் விரிவுபடுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு. AI புரட்சி மற்றும் தொழில் கல்வியின் எதிர்காலம் குறித்தும் பிரதமர் இதன்போது கவனம் செலுத்தியுள்ளார். AI புரட்சி மற்றும் தொழில் கல்வியின் எதிர்காலம் குறித்தும் பிரதமர் கவனம் செலுத்தியுள்ளதோடு செயற்கை நுண்ணறிவு காரணமாக உலகளாவிய வேலைவாய்ப்பு சந்தை மற்றும் தொழில்முறை துறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து உலக அளவில் இன்னும் சரியான புரிதல் இல்லை என்றும் கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் தொழில் கல்வி ஓட்டத்தை பொதுக்கல்வி செயல்பாட்டில் ஒருங்கிணைப்பது இந்த நேரத்தில் அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய நாட்டு சுற்றுலா பயணி பெண்ணொருவரிடமிருந்த சுமார் 3 லட்சம் ரூபாய் கையடக்க தொலைபேசியை திருடிய ஒருவரை உணவட்டுண சுற்றுலா போலீஸ் பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். குறித்த வெளிநாட்டு பெண் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு சந்தேக நபரிடமிருந்து ரஷ்ய பெண்ணுக்கு சொந்தமான கையடக்க தொலைபேசியும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸவிகாரைக்கு எதிராக நேற்று தொடங்கிய போராட்டம் கொட்டும் மழையிலும் இன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சட்டவிரோதமான முறையில் குறித்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அங்கிருந்து விகாரையை உடனடியாக அகற்றுமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளதோடு கொட்டும் மழையிலும் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துக்கும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் நேற்று மாலை ஆரம்பித்த போராட்டம் 2வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாத்தளை மாத்தளப்பிட்டிய பிரதான வீதியின் மரகஸ்பிட்டிய பகுதியில் நேற்று காலை நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. குறித்த இடத்தில் டிட்வா சூறாவளியால் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதோடு வீதியை பாதுகாக்க கட்டப்பட்ட பழைய சுவரின் 40 அடி பகுதியும் சாலையின் ஒரு பகுதியும் சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிலச்சரிவால் குருமலாந்த கூடல எகொட பல்லேகல பல்லமுள்ள புட்டாவ எல்லடினகே ரத்னிகந்த கனுவ கல்டோரகன கல்பாய துத்திரிப்பிட்டிய கந்தகேன மற்றும் கல்லுமதுர ஆகிய கிராமங்களில் வசிக்கும் 1000 குடும்பங்கள் போக்குவரத்து சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வங்கிகளுக்கு அருகில் நின்று ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்க வரும் முதியவர்களுக்கு உதவி செய்வது போல் நடித்து அவர்களின் வங்கி அட்டைகளை திருடிய நபர் ஒருவரை தெற்கு களத்துறை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 11 வங்கி அட்டைகள் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் புலனறுவை பகுதியை சேர்ந்த 42 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு கடந்த 30ஆம் தேதி தெற்கு களத்துறை காவல்துறையின் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கடமை நிமித்தம் அரச வங்கி ஒன்றுக்கு சென்றிருந்த போது இந்த மோசடி வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. உடனடியாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வங்கிக்கு அருகிலேயே நடமாடிக்கொண்டிருந்த சந்தேக நபரை சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். அவருக்கு சொந்தமில்லாத 11 வங்கி அட்டைகளையும் வேறொரு நபரின் சாரதி அனுமதி பத்திரமும் அவரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளது. இந்த நபருக்கு எதிராக ஏற்கனவே போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஏனைய குற்றங்கள் தொடர்பான புலனறுவை மற்றும் வெள்ளவத்தை உள்ளிட்ட பல நீதிமன்றங்களில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளமை தெரிய வந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம்.